ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டீ கடை ஸ்டைல் கார போண்டா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் வாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லியும் அதே மாதிரி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புதினா இருந்தால் புதினா கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அடுத்து இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அப்புறம் ஆப்ப சோடா எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து போண்டா பொரிக்கிறதுக்கு சூடு பண்ணியிருப்போம்ல எண்ணெய், அது ஒரு கரண்டி சேர்த்துக்கோங்க. அதை நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி போட்டால் உலணும். இந்த மாதிரி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம், ரொம்ப கட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக பிணைஞ்சிக்கோங்க. அடுத்து எண்ணெய் சுட வச்சு அதில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து லைட்டாக கையில் தண்ணி தொட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தொட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே போண்டா வெந்துடும். நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆனவுடனே நமக்கு போண்டா வெந்தோடனே எடுத்துடலாம். இதுக்கு நான் தக்காளி சட்னியை அடித்து வச்சுருக்கேன். சாயங்காலம் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.